Shiva 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 Shiva. அஸ்ட்ராலஜி ஃபேக்ட்ஸ், ஜோதிட உண்மைகள். நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் சங்கத்துடைய மாதாந்திர கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டத்துல எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த நாமக்கல் சங்க உறுப்பினர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி எனது ஒரு சிறு உரையை நான் தொடர்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம், ஜாதகம் இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு தான். மொத்த தலையெழுத்தையும் மாத்துறதுக்கு கிடையாது, மாத்தவும் முடியாது. இன்னைக்கு ஜோதிடத்தை பாத்தீங்கன்னா ஏதோ விதத்துல ஆய்வு பண்றாங்க. இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகாம இருக்குது, அது ஏன் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அதை ஆய்வு பண்றதுக்கு யாரும் தயாரா கிடையாது. பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு வாழ்வியல் பரிகாரம், இதை நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, யார் யார் பண்றாங்கன்றது அவங்களுக்கே தெரியும். வாழ்வியல் பரிகாரம்ன்ற பேர்ல தீராத பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தீராத பிரச்சனைன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் அதை எப்படி தீர்க்க முடியும்? இப்ப தீராத பிரச்சனை தீரும் சொல்லி சொல்றாங்களே, எக்கச்சக்கமான பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் எல்லா மனுஷனுக்குமே இருக்குது. இப்ப நான் இன்னைக்கு போட்டிருக்க இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா 18 வயசு ஆகுது இந்த பையனுக்கு. 30/10/2006 4:55 AM டைம், பிறந்தது முசிறியில. இப்ப இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா 18 வயசு தான் ஆகுது. இந்த 18 வயசு பையனுக்கு உள்ள பிரச்சனையை நான் சொல்றேன். இது உங்க தீராத வாழ்வியல் பரிகாரத்தினால சரி பண்ண முடியுமான்னு சொல்லுங்க. அதுக்காக நான் பரிகாரத்துக்கு எதிரானவன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த வாழ்வியல் பரிகாரம் சொல்றீங்களே, அப்ப இந்த ஆன்மீக பரிகாரம் இதெல்லாம் என்ன சாவறதுக்கு பரிகாரம் பண்றாங்க? எல்லா பரிகாரமும் வாழ்வியல் பரிகாரம் தான். வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லி ஆன்மீக பரிகாரத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு வயசு பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேல ஆச்சு. இப்ப அவருக்கு நடக்கக்கூடிய திசை பாத்தீங்கன்னா ராகு திசை, குரு புத்தி நடந்துட்டு இருக்கு. இவங்க அம்மா 10ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 12/11/2024, இன்னைக்கு 10ஆம் தேதி என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. இவங்க வந்தவொடனே அந்த விஷயத்த நான் சொல்லல, ஆனா நம்ம கோச்சாரம்ன்றது எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த சீன் பை சீனா படம் ஓடுற அளவுக்குலாம் எந்த ஜோசியராலையும் பலன் சொல்ல முடியாது. நமக்கு எதுக்காக வந்திருக்கான்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்க முடியலையா ஒன்னும் பிரச்சனை இல்லை. கோச்சார பலன் தெரிஞ்சிருந்தா அதை நாம சொன்னோம் அப்படின்னா அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்றது நமக்கு அதுலயே கவர் ஆயிரும். அவங்களே அது சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டுருவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் பையன், கன்னி லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா அம்மா தான் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நம்ம கிட்ட எந்த உறவு ஜாதகம் பார்க்க வராங்களோ அவங்களுக்கு, ஏன்னா ஜாதகர் வரல, ஜாதகர் வந்தாதான் நம்ம அவருக்கு பலன் சொன்னா தெரியும். வந்தது ஜாதகரோட அம்மா அப்படின்றப்ப நம்ம அவங்களுக்கு பலன் சொன்னாலே அவங்க எதுக்கு வந்துட்டாங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா லக்னம் கன்னி லக்னம், இந்த கன்னி லக்னத்துக்கு 4 தனுசு, இதுதான் அம்மாவோட ஸ்தானம். சந்திரனுக்கு 4 அம்மாவோட ஸ்தானம்னு வச்சுங்க கோச்சார பலன் சொல்றதுக்கு. நான் லக்னம் ராசி 2 இதுக்குமே தான் கோச்சார பலன் சொல்லிட்டு இருக்கேன். அது சரியாவே இருக்கு. இப்போ 4ஆம் வீடு பாத்தீங்கன்னா தனுசு. இப்போ கோச்சாரத்துல நல்லா கவனிங்க, 4ஆம் வீட்டுக்கு 8ல செவ்வாய் போயிட்டு இருக்கு. கோச்சாரத்துல இப்போ தனுசு ராசி, தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் சரி, இந்த கன்னி லக்னத்துல பிறந்த அம்மாக்களுக்கும் சரி, அல்லது பாத்தீங்கன்னா அந்த மேச லக்ன ராசியில பிறந்த அப்பாக்களுக்கும் சரி, இப்ப இதான் நிலைமை. என்ன நிலைமைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகரோட அம்மாவுக்கு 8ஆம் வீடு 8ல செவ்வாய் கோச்சாரத்துல போயிட்டு இருக்கு. இங்க இந்த மாதிரி செவ்வாய் கோச்சாரத்துல 8ஆம் வீட்டுல போனாலே ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. பிரச்சனைங்கிறது தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும், வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு. இப்ப தண்ணியில இருக்க மீனை தூக்கி தரையில போட்டா எந்த அளவுக்கு துடிக்கும், அந்த மாதிரி ஒரு ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்கன்னு சொன்னேன். அடுத்தது 4க்கு 4ஆம் வீடு. இப்ப கோச்சாரத்துல ராகு போயிட்டு இருக்காரு. 4க்கு 4ஆம் வீட்டு இருக்கிறா, அவங்க தூங்குற நேரம் ரொம்ப கம்மி தான். தூங்குற நேரத்தை விட முழிச்சிருக்க நேரம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பையனை நினைச்சு ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. அதான் இக்கட்டான அம்மா வந்திருக்காங்க, பையன் ஜாதகத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்ப பையனை நினைச்சு ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை அப்படி நான் எனக்கு தெரிஞ்ச முறையில சொல்லிட்டு இருக்கேன். உங்க திறமைக்கு நீங்க என்ன முறையில வேணாலும் சொல்லியிருக்கலாம். நான் இந்த விஷயத்த சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, அதாவது நல்லா கேட்டுக்குங்க, இதை நீங்க சொன்னது நான் கரெக்டா சொன்னேன்னு சொல்றதுக்காக சொல்ல வரல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தா யாராவது சரி பண்ண முடியுமான்னு சவால் விட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பாக்குறவங்க இப்போ 18 வயசு ஆகுது இந்த பையனுக்கு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு நான் பலன் சொன்னேன். மற்ற பலன்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு எப்படி இன்னொரு பலன் சொன்னேன்னு பாத்தீங்கன்னா
4ஆம் வீடு தனுசு 1 7ஆம் அதிபதி ஒன்னா சேர்ந்து 12ல இருக்கு. இது வந்து சக்தி குரு ஐயா தான் எனக்கு சொல்லியிருக்காரு. எந்த லக்னமா இருந்தாலும் சரி 1 7ஆம் அதிபதி எங்க சேர்ந்து இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரிஞ்சும் பிரியாம தான் வாழ்வாங்க. ஒன்னாவே இருந்தாலும் பிரிஞ்சு பிரியாம தான் இருப்பாங்க, அல்லது வேற வேற ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் வாழ்க்கை இருக்கும். நம்ம கிட்ட யார் ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம பலன் சொல்லி அவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ணாலே அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா 18 வயசு 12 13 நாள் ஆகுது. இன்னையோட 28 வயசு பொண்ணோட தொடர்பு, அது கல்யாணம் பண்ணி வாழக்கூடிய அளவுக்கு, கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணி வாழக்கூடிய அளவுக்கு ஒரு 28 வயசு பொண்ணோட தொடர்பு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த பொண்ணுகிட்ட இருந்தா விலகணும் அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பிரச்சனை நான் தீர்க்கவே முடியாது, தீரவே தீராதுன்ட்டேன். இப்ப நடந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ராகு தேச குரு புத்தி. ராகு வந்து பொது விதியில தான் ராகு பகவான் 3 6 11ல இருக்கிறது. ஏன்னா சிரிக்கிறீங்க? ஓகே ஓகே ஓகே. பொது விதியில தான் ராகு வந்து 3 6 11ல இருக்கிறது நல்லது. அதே அந்த 3 6 11ல பாத்தீங்கன்னா இப்ப அவர் என்ன நிலைமையில இருக்காரு பாருங்க, சந்தியில இருக்கு. அது 29 டிகிரி. இந்த டேட்டா பத்தி டைம் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க ஜாதகம் திருக்கணித படிதான் நான் போட்டிருக்கேன், நீங்க ஜாதகம் போட்டு பாத்துக்கோங்க. ராகு பகவான் சந்தியில இருக்காரு. அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பூரட்டாதி 3ஆம் பாதம். இப்ப அந்த குரு பகவான் இங்க சந்தியில இருக்காரு. ராகு வந்து 7ஆம் அதிபதி நட்சத்திரத்துல இருக்காரு. இப்ப அவங்க வந்திருக்கிறது குரு புத்தி. அவங்க வந்த டைம் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி சுக்கிர ஹோரையில தான் வந்தாங்க. சுக்கிரன் காலப்புருஷ லக்னத்துக்கு 2 7ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 2 9ஆம் அதிபதி ஆகிறாரு. காலப்புருஷ லக்னத்துக்கு 7லயே இருக்காரு. இப்ப இந்த பெண், அதாவது 18 வயசு பையனுக்கு வந்து என்ன கேட்பாங்க, படிப்பு சம்பந்தப்பட்டதான் கேட்பாங்கன்னு நம்ம யோசிப்போம் பொதுவா ஜோசியர்கள். ஆனா அவங்க வந்து இந்த பெண் பிரச்சனைனால இது பெருசா வேற ஒண்ணும் ஆகல, ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பையன் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. எதுவுமே நடக்கல. அவன் வந்து எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டானாமா, 18 வயசு ஆயிட்டா நான் என் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பையன் அப்புறம் அடுத்தது படிப்பு, காலேஜ் சேர்த்துட்டாங்களாமா. ஃபர்ஸ்ட் படிக்கிறேன்னு சொன்னானா, இப்போ வந்து படிக்க மாட்டேன், விருப்பம் இல்லாம சொல்லி போகாம இருக்கானாமா. ஏதோ ஒரு வேலைக்கு போய்கிட்டு அந்த பொண்ணோட தான் சுத்திட்டு இருக்கானாமா. இப்போ இதுக்கு தீர்வு யாராவது சொல்ல முடிஞ்சா அங்க இருக்கவங்க வந்து சொல்லுங்க. அந்த பொண்ணை விட்டு பிரியணும் ஒண்ணு, அடுத்து படிப்பு மறுபடியும் போய் படிக்கணும். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த பொண்ணோட பிரியறதுக்கு, அந்த பொண்ணை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்னு, இந்த ராகு நல்லா கவனிக்க, ராகு வந்து போகக்காரகன். அவரு 7ஆம் அதிபதி ஆயிட்டார். அதாவது வந்ததுக்கான கேள்வி அவங்களே சொல்லிட்டாங்க, அதுக்கு தீர்வு சொல்றதா இனிமே ஜோசியரோட வேலை. ராகு வந்து 7ஆம் அதிபதி, 7 தான் தாம்பத்தியம். அது இல்லாம இந்த ராகு அப்படின்றவரு இந்த ஒரு 15 வயசுக்கு மேல ஒரு 18 வருஷம், இப்படி 20 வயசுக்கு மேல ஒரு 18 வருஷமா நடக்குதுன்னா கன்ஃபார்ம் ஒரு ஸ்டெப்னின்றது கொடுத்தே தருவாரு, அது நடக்கும் வாழ்க்கையில. இப்ப கரெக்டா இவனுக்கு வந்து 18 வயசு வரும்போது ராகு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ராகு தேச குரு புத்தி நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ராகு 7ஆம் அதிபதி ஸ்டார்ல இருக்காரு. இவரோட சாராதிபதி பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதியாகி 3ல இருக்காரு. இந்த ராகு தேசை முடியும் போது எல்லாமே இந்த 3 7 சம்பந்தப்படும். 3 தான் வீரியம், 7 வந்து தாம்பத்திய ஸ்தானம். இன்னொன்னு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறாங்க. சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருந்து அந்த ராகு திசை நடக்கிறதுனால கன்ஃபார்ம் இந்த பையன் அந்த பொண்ணை விட்டு பிரிய மாட்டான், பிரிய முடியாது. அதையும் மீறி தீர்வு வேணும்னா, குரு பகவான் 3ல இருந்தா சொந்த ஊர்ல வாழ்றதை விட வெளியூர்ல வாழ்ந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப இடம் மாறி வச்சா வாய்ப்பு இருக்குது, ஆனா அந்த பொண்ணை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததா படிப்பு, கண்டிப்பா மறுபடியும் படிப்பானா படிக்க மாட்டானான்னு கேட்டாங்க. கன்ஃபார்ம் படிப்பை தொடர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா படிக்கக்கூடிய வயசுல ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்தால் படிப்புன்றது கண்டிப்பா தடையாகும், படிப்பு பாதிக்கப்படும். இன்னொன்னு என்னமோ சொன்னீங்களா, இன்னொன்னு 8ஆம் அதிபதி 2ல இருந்தார். கல்லூரி கல்வி 4ஆம் வீடாவே இருந்தாலும் 8ஆம் அதிபதி 2ல இருந்தார். கல்வின்றது தடையை கொடுத்துதான் தீரும். அப்போ படிப்பையும் முடிக்க மாட்டான், அந்த பொண்ணை விட்டும் விலக மாட்டான். இப்போ இந்த ஜாதகத்தை மெயினா நான் போட்டது எதுக்குன்னா, இந்த வாழ்வியல் தீராத பிரச்சனைகள் தீரும் தாந்திரிக பரிகாரங்கள்னு சொல்லி பதிவுகள் போடுறாங்க. இப்போ இது ஒரு தீராத பிரச்சனை. இந்த பிரச்சனை யாராவது தீர்த்து கொடுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை இல்லாத சினிமா டயலாக் தான் சொல்றேன், தெரிஞ்சுக்குங்க. பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்ல, பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. இப்போ எல்லா மனுஷனுக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த சாப்பிடுறது சோறு கூட யாருக்கும் கிடைக்காது. இப்போ எனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருது, எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிடுறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. யாராவது வேலைக்கு போவாங்களா? இப்ப விவசாயம் பார்ப்பானா? நமக்கு சோறு கிடைக்குமா? முதல்ல இந்த உலகத்துல எந்த ஒரு இயக்கமாவது சரியா நடக்குமா? இப்போ இந்திய பொருளாதாரத்தோட முதுகெலும்பு எதுன்னு பாத்தீங்கன்னா லாரி தொழில் தான். இப்ப அந்த டிரைவர் கிளீனர் ஒரு உதாரணத்தை சொன்ன, எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க, அவங்க அந்த வேலையை பார்க்கல. நமக்கு வேண்டியது முதல்ல இங்க கிடைக்குமா? நினைச்சு பாருங்க. அதனால இங்க எல்லா பிரச்சனையும் எல்லாத்துக்கும் தீராது, தீர்க்கவும் முடியாது. அதனால எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லி யாரும் போய் ஏமாறாதீங்க.
அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சரி, என்ன இருக்கோ அந்த உண்மை அப்படியே சொல்லிட்டு போயிட வேண்டியதான். இப்ப இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா காலசர்ப்ப தோஷம், சாரி யோகம், ரைட் சைடுல இருந்தா தான் தோஷம், லெஃப்ட்ல இருந்தா யோகம். சனி ஒருத்தர் தான் வெளியில இருக்காரு. இப்போ வயசு இந்த பையனுக்கு 18 வயசு ஆகுது இல்லைங்களா? இவன் 30-32 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை ஒரு சின்ன வெளிச்சத்தையாவது பார்க்க முடியும். அது வரைக்கும் இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இந்த பையனோட வாழ்க்கை. இன்னொன்னு, எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி 10ஆம் அதிபதி விருச்சிகத்துல இருக்கக்கூடாது. எந்த லக்னமா இருந்தாலும் சரி 10ஆம் அதிபதி விருச்சிகத்துல இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு தொழில் இது விளங்காது. சரி, இப்படி டக்குனு விளங்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வேலை செய்யறது இல்லையான்னு கேட்கலாம். செய்வாங்க. 10ஆம் வீட்டுக்கு காரணம் வைக்கிறது யாரு? சூரியன், சனி, செவ்வாய். இவங்க ஓரளவு நல்லா இருந்தா ஏதோ பேருக்குன்னு ஒரு தொழில் செய்வாங்க. இப்போ இந்த தீராத பிரச்சனைகள் தீர பரிகாரம் சொல்றாங்கல்ல, நான் ஒரு சில ரூல்ஸ் சொல்றேன். முடிஞ்ச அந்த பிரச்சனையை நீங்க தீர்த்து வைங்க பார்க்கலாம். நீங்க வேணுன்றவங்க எழுதிக்கீங்க, இல்லாட்டி விட்டுருங்க, உங்க விருப்பம். இது ஈஸியானது தான். லக்னாதிபதி, நீங்க எந்த லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். லக்னாதிபதி உங்க ஜாதகத்துல கும்ப ராசியில இருந்துட்டால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எப்பவுமே கிடைக்காது வாழ்நாள் பூராவே. எந்த லக்னத்துல நீங்க பிறந்திருந்தாலும் சரி, 2ஆம் அதிபதி மகர ராசியில இருந்துட்டா, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, நீங்க 2ஆம் அதிபதி மகர ராசியில இருந்துட்டா குடும்பம், தனம், வாக்கு இது மூணுமே பாதிக்காது. 3ல 1 2 பாதிக்காம இருக்காது. இப்போ குடும்பம் இருக்குதா, குடும்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கா, பணத்துல மேல வர முடியாது. இல்ல பணத்துல கோடீஸ்வரனா இருக்காங்களா, குடும்ப வாழ்க்கை நிம்மதி இருக்காது 1% கூட. இப்ப அடுத்தது எந்த லக்னத்துல நீங்க பிறந்திருந்தாலும் சரி, 3ஆம் அதிபதி தனுசு ராசியில இருக்கக்கூடாது. 3ஆம் வீட்டு பலன் என்ன? இளைய உடன்பிறப்பு, தைரியம், வீரியம், போட்டி, ஒப்பந்தம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாகவே இருக்காது. அடுத்ததா எந்த லக்னமா இருந்தாலும் சரி 4ஆம் அதிபதி ரிஷப ராசியில இருக்கக்கூடாது. 4ஆம் அதிபதி ரிஷப ராசியில இருந்தா அவங்க வீட்டுல அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது, எந்த லக்னமா இருந்தாலும் சரி. அடுத்ததா 5ஆம் அதிபதி மேச ராசியில இருக்கக்கூடாது, எந்த லக்னமா இருந்தாலும். 5ஆம் வீட்டோட பலன் என்ன? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், காதல், மெமரி பவர், லாட்டரி சீட்டு, ஷேர் மார்க்கெட் இப்படி எல்லாமே சொல்லலாம். ஆனா இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு, நீங்க எந்த லக்னத்துல வேணாலும் பிறந்துருங்க, 5ஆம் அதிபதி உங்களுக்கு மேசத்துல இருக்கட்டும். நீங்க இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா இந்த சூதாட்டம், இந்த லாட்டரி சீட்டு, ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் போகக்கூடாது. போனீங்கன்னா என்ன திசை புத்தி நடந்தாலும் சரி நீங்க பெரிய அளவுல ஜெயிக்க முடியாது. இப்ப அடுத்தது 6ஆம் அதிபதி எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 6ஆம் அதிபதி மீன ராசியில இருந்துச்சுன்னா நிலையான தொழில் உத்தியோகம் அப்படின்றது ஜென்மத்துக்கு இருக்காது. அப்படி ஒரே தொழில் உத்தியோகம் செய்றீங்கன்னா ஒரே இடத்துல செய்ய முடியாது, மாறி மாறி செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். அடுத்ததா 7ஆம் அதிபதி எந்த லக்னத்துல நீங்க பிறந்திருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி சிம்ம ராசியில இருக்கக்கூடாது. அப்படி சிம்ம ராசியில இருந்தால் கல்யாண வாழ்க்கை 1% கூட சந்தோஷமா இருக்காது. கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல, நடக்கக்கூடிய கல்யாணம் சந்தோஷமா இருக்காது. பார்ட்னர்ஷிப்பும் செய்யக்கூடாது 7ஆம் அதிபதி சிம்மத்துல இருந்தா. அடுத்ததா எந்த லக்னமா இருந்தாலும் 8ஆம் அதிபதி கடக ராசியில இருக்கக்கூடாது. அதுக்காக உடனே செத்து போயிடுவாங்களான்னு கேட்க கூடாது, சாக மாட்டாங்க, மரண அவஸ்தையான வாழ்க்கை தான் ஜென்மத்துக்கு வாழ்வாங்க. அடுத்ததா 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி எந்த லக்னமா இருந்தாலும் சரி மிதுன ராசியில இருக்கக்கூடாது. இருந்தா தந்தை வர்க்கம், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டு பயணங்கள், அதிக தூர பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே மைனஸா தான் இருக்கும். அடுத்ததா 10ஆம் அதிபதி, இப்பதான் இந்த ஜாதகத்துக்கு சொன்னேன், 10ஆம் அதிபதி விருச்சிகத்துல இருக்கக்கூடாது. தொழில் இது பெருசா ஜெயிக்க முடியாது. 11ஆம் அதிபதி எந்த லக்னமா இருந்தாலும் துலாம் ராசியில இருக்கக்கூடாது. நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி 11ஆம் அதிபதி துலாம் ராசியில இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஆசை அபிலாசைகள் பெருசா நிறைவேறாது, மூத்த உடன்பிறப்புகளால பெருசா ஒரு பிரயோஜனம் இருக்காது. எந்த லக்னமா இருந்தாலும் சரி 12ஆம் அதிபதி கன்னி ராசியில இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அயன சயன போகம், இந்த கட்டிலறை சந்தோஷம், முதலீடு போடக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே பாதிக்கும். இப்போ நான் சொல்லிட்டேன் எந்த லக்னமா இருந்தாலும் எந்த வீட்டு அதிபதி எங்க இருந்தா பாதிப்புன்னு. இப்ப இதெல்லாம் சொன்னனே, உங்க வாழ்வியல் பரிகாரத்தினால இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோவை பாக்குற மக்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல யாருக்கும் மொத்த பிரச்சனை எல்லாம் தீராது. இப்போ சொல்றாங்க, என்ன சொல்றது, நிறைய விஷயங்களை ஆய்வு பண்றேன், இந்த பரிகாரம் சார்ந்த விஷயங்களை நிறைய ஆய்வு பண்றாங்களாமா. இப்ப ஜாதகத்தை பார்த்த உடனே கல்யாணம் நடக்குமா நடக்காத, இப்பவும் சொல்றேன், எத்தனையோ ஜோசியர்களால கரெக்டா ஒரு காலகட்டம் மட்டும் கொடுத்து அப்ப கல்யாணம் நடக்கும்னு சொல்ல தெரியுதா? என்னை சேர்த்தான் சொல்றேன். என்கிட்ட கேட்கறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு 2-3 காலகட்டம் எடுத்து கொடுப்பேன். ஒரு திசை நடக்குதா, மொத்தம் 3 புத்திகள் எடுத்து கொடுப்பேன். அதுல ஒரு புத்தியில கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். என்னாலே அவ்வளவு செய்ய முடியுது. இதுல யாரும் இப்ப நிறைய ரிசர்ச் பண்றேன், ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்றாங்களே, ஏதாவது ஒரு காலகட்டத்தை எடுத்து கொடுத்து இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கல்யாணம் நடக்கும், இந்த காலகட்டத்தில் நடக்காது அப்படின்றத சொல்ல தெரியுதா யாருக்காவது? அதனால இந்த வாழ்வியல் பரிகாரத்தை ஆராய்ச்சி பண்றதை விட்டுவிட்டு வாழ்றதுக்கு என்ன விஷயத்த கரெக்டா சொல்ல முடியுமோ அந்த விஷயத்த ஆய்வு பண்ணுங்க. இப்போ இந்த விஷயம் ஆனா இன்னொரு சில விஷயங்கள் பேசிக்கிறேன். முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்போ
இந்த ஜோதிடம் ஜாதகம் எதுக்குன்றது முன்னாடியே சொல்லிட்டேன். இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க, நம்ம தலையெழுத்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும். அதை விட்டு நான் மொத்த தலையெழுத்தையும் மாத்துறேன் அப்படின்னு யார் சொன்னாலுமே நீங்க நம்பாதீங்க. இப்போ வேற ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் கேளுங்க. சரி, நான் வாயிலே சொல்றேன், நீங்க புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கங்க, இல்லை எழுதி வச்சுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆண் ராசி பெண் ராசின்னு தனித்தனியா இருக்குது. இதுல மேசம் ஒரு ராசி விட்டு மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் ராசிகள். அடுத்ததா ரிஷபம், கடகம், இப்பெல்லாம் ஒவ்வொரு ராசி விட்டு பெண் ராசிகள்னு இருக்கு. இந்த அவஸ்தையை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நான் சொல்றேன் தெரிஞ்சுக்குங்க. அதாவது மொத்தம் 5 விதமான அவஸ்தைகள் இருக்கு. பால்ய அவஸ்தை, கௌமார அவஸ்தை, யவன அவஸ்தை, விருத்த அவஸ்தை, மரண அவஸ்தை. இத ஆண் ராசிகளுக்கு இப்ப நான் சொன்ன ஆர்டர் படி வரிசையா வச்சுக்கணும். பெண் ராசிகளுக்கு இதை அப்படியே ரிவர்ஸ்ல போட்டுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 6 டிகிரிக்கும் ஒரு ராசிக்குள்ள 30 டிகிரி. இந்த 30 டிகிரியில ஒவ்வொரு 6 டிகிரிக்கும் ஒவ்வொரு அவஸ்தைகள். இப்போ இந்த 9 கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுல சூரியன், புதன், குரு இந்த 3 கிரகமும் பாத்தீங்கன்னா மரண அவஸ்தையில இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா என்ன ஆகும்? இப்போ உதாரணமா எடுத்துக்கங்க. இப்ப இந்த மரண அவஸ்தையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். இப்போ லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியா வராருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த சூரியன், புதன், குரு யாராவது ஒருத்தர் இப்ப கும்ப லக்னத்துல பிறந்தா 7ஆம் அதிபதி சூரியன், மிதுன லக்னத்துல அடி கன்னி லக்னத்துல பிறந்தா 7ஆம் அதிபதி குரு, இல்லாட்டி தனுசு மீனத்துல பிறந்தா 7ஆம் அதிபதி புதனா வராரு. இப்ப இந்த இவங்க 3 பேத்துல யாராவது ஒருத்தர் 7ஆம் அதிபதி ஆகி மரண அவஸ்தையில இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை சிறப்பா இருக்காது. இதே கலஸ்தரக்காரகன்னு சொல்லப்படுற சுக்கிரனும் சரிங்க, சூரியன் புதனுக்கு சொல்லிட்டேன். சூரியன், புதன், குருவுக்கு மரண அவஸ்தையில இருந்தா அவருடைய காரகத்துவ பலனும் அவ்வளவு சிறப்பா இருக்காது, ஆதிபத்திய பலனும் அவ்வளவு சிறப்பா இருக்காது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி, ராகு, கேது விருத்த அவஸ்தையில இருக்கக்கூடாது. விருத்த அவஸ்தையில இருந்தாங்கன்னா அவங்க எந்த வீடுக்கு ஆதிபத்தியம் வைக்கிற, இப்ப ராகு கேதுக்கு வீடு கிடையாது, சனிக்கு சொந்த வீடு இருக்கு. அவருடைய ஆதிபத்தியம் என்னவோ, சனியுடைய காரகத்துவ பலன் என்னவோ அதெல்லாம் பாதிக்கப்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா கௌமார அவஸ்தையிலையும் மரண அவஸ்தையிலையும் இருக்கக்கூடாது. சந்திரன் பால்ய அவஸ்தையில இருக்கக்கூடாது. செவ்வாய் எந்த அவஸ்தையில வேணா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் சேனாதிபதி, அவர் எங்க வேணாலும் போலாம் வரலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி நல்லா கவனிங்க, சூரியன், புதன், குரு 7ஆம் அதிபதியாகி அவங்க மரண அவஸ்தையில இருக்காங்க அப்படின்னா கலத்திரக்காரகன்னு சொல்லப்படுற சுக்கிரனும் மரண அவஸ்தையிலையோ அல்லது கௌமார அவஸ்தையிலோ இருந்துட்டா கண்டிப்பா அவங்களுக்கு ஜென்மத்துல கல்யாணமே கிடையாது. அப்படி தப்பி தவறி கல்யாணம் நடந்துட்டாலும், காலையில அவர் சொன்னாரு, விஜயன் ஐயா சொன்னார்ல, கல்யாணம் அவளுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவமானத்தை தேடி கொடுத்து, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த அவஸ்தைகளை பத்தி நான் சொன்னேன். இப்போ 7ஆம் அதிபதி இப்படி இந்த அவஸ்தையில இருந்துட்டா அந்த கல்யாண வாழ்க்கை உருப்படாது. இதுதான் உண்மை. நம்ம சும்மா அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. என்ன இருக்குதோ அதை அப்படியே நான் சொல்லிடுறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த கல்யாண வாழ்க்கை இதாக இருக்குது. எத்தனையோ ஜாதகம், இப்ப உலகத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்சு 90 கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகல. தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும்னு சொல்றாங்களே, இப்ப உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே, ஏன் பண்ணி வைக்க முடியல? எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகி போச்சு, இன்னும் குழந்தை பிறக்காம இருக்காங்களே. ஏன் என்னோட மனைவியோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. என் சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. 2 பேத்துக்குமே இன்னும் குழந்தை இல்லை. ஏன் இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறக்க வைக்கலாமே, தீராத பிரச்சனையை தீர்த்து வச்சு. முதல்ல இந்த யூடியூப் பாக்குற மக்கள் எல்லாரும் வீடியோ பாருங்க, தப்பு கிடையாது. ஆனா தீராத பிரச்சனை அப்படின்றது ஒண்ணு இந்த உலகத்துல என்ன சொல்ல, தீர்க்க முடியாத பிரச்சனை தான் இருக்குது. நிறைய பிரச்சனை தீர்க்க முடியாது, அதை புரிஞ்சுக்குங்க எல்லாரும். நல்ல விஷயமே தான் சொல்லுங்களா? சரி, கோச்சார பலன்கள் சொல்லட்டுமா? ஓகே. இப்போ இந்த கோச்சார பலன்கள்லாம் சில பேர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. அதாவது சக்தி குரு ஐயா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சந்திரன் நீச்சமானவங்க 6-8 பலன்ல மறைஞ்சவங்களுக்கு இந்த கோச்சாரத்தை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச சில பேர்த்த பார்த்திருக்கேன், என் சொந்தக்காரங்க, எங்க பக்கத்துல இருக்கவங்கலாம். அவங்க அப்படின்னா ராசி பலன் சொன்னா அவங்கள ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அது சரியாவே இருந்தாலும் அப்படி கேட்டுக்க மாட்டாங்க. ஆனா கோச்சார பலன் அப்படின்றது 100% உண்மை. அதுக்கு சொல்லணும்னா நல்லா பாருங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்தப்பவே, தொழில் ஆரம்பிச்சப்ப வந்தப்பவே இன்னொரு தடவை சொல்லிடுறேன், கேட்டுங்க. அதாவது பிரச்சனைங்கிறது வாழ்நாள் பூரா எல்லாத்துக்குமே இருக்கும். அது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுக்கும் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப இந்த 9 கிரகங்களும் கோச்சாரத்துல எந்த நிலைகள்ல இருந்தா ஒரு மனுஷனால சமாளிக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னம், ராசி 2 எதுக்கு வேணாலும் எடுத்துக்கங்க. லக்னத்துக்கோ ராசிக்கோ 5ல சூரியன் போகும்போது, இப்ப பாத்தீங்கன்னா எங்க போறாரு, இது ஐப்பசி மாசம் துலாம்ல போயிட்டு இருக்காரு. மிதுன ராசி மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் இந்த ஐப்பசி மாசம்
சமாளிக்க முடியாத பிரச்சனை ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கும். இப்ப அடுத்த சந்திரன் பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டுல இருக்கும்போது இப்ப வந்து சந்திரன் மீனத்துல இருக்காரு. இன்னைக்கு சிம்மத்துக்கு சந்திராசிரமம் போயிட்டு இருக்கு. சிம்ம லக்னம் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கோர்ச்சாரத்துல 7ஆம் வீட்டுக்கு போகக்கூடாது, 7ல போகக்கூடாது. அப்படி 7ல போகும்போது சமாளிக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் பிரச்சனை சிக்கல்ன்றது இருக்கும். இப்ப யாருக்கு கோர்ச்சாரத்துல போகுது? மகர ராசிக்காரங்களுக்கு 7ல செவ்வாய் போயிட்டு இருக்கு. அடுத்ததா புதன் பகவான் பாத்தீங்கன்னா ஒரு நூல்ல 2ஆம் வீடுன்னு கொடுத்திருக்காங்க, ஒரு இதுல 4ஆம் வீடுன்னு கொடுத்திருக்காங்க. 2ஆம் வீடு எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா புதன் விருச்சிகத்துல போயிட்டு இருக்காரு. துலாம் ராசி துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அப்படிதான் இருக்குது, சமாளிக்க முடியாத அளவுக்கு. அடுத்ததா குரு பகவான் பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுல போகும்போது கோர்ச்சாரத்துல சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இப்ப மீன ராசி மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 3ல குரு போயிட்டு இருக்காரு. அடுத்தது குருங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கோர்ச்சாரத்துல 6ஆம் பாவகத்துல போகும்போது சமாளிக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் பிரச்சனைன்றது இருக்கும். இப்போ கடக ராசி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 6ஆம் வீட்டுல சுக்கிரன் போயிட்டு இருக்காரு. அடுத்ததா சனி பகவான் பாத்தீங்கன்னா ஜென்மத்துல போகும்போது மட்டும்தான் சமாளிக்க முடியாத அளவுக்கு அவஸ்தை. மற்றபடி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி எல்லாமே சமாளிச்சுக்கலாம். இப்போ கும்பராசி கும்ப லக்னத்துல பிறந்தவங்க தான் அந்த அவஸ்தையில இருக்காங்க. அடுத்ததா ராகு கேது. இந்த ராகு கேது கோர்ச்சாரத்துல 9ஆம் வீட்டுல போகும்போது சமாளிக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் பிரச்சனைன்றது இருக்கும். இப்ப ராகு பாத்தீங்கன்னா கடக லக்னம் கடக ராசிக்கு 9ல போறாரு. கேது மகர லக்னம் மகர ராசிக்கு 9ல போறாரு. இப்போ மகர ராசி மகர லக்னத்துக்கு கேதுவும் சமாளிக்க முடியாம இருக்காரு, இவரு செவ்வாயும் சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்காங்க. இப்போ கோர்ச்சாரத்துல இந்த அளவுக்கு மோசமா இருக்குது இவங்களுக்கு எல்லாம். இந்த மாதிரி இருந்தா இப்ப நான் சொன்ன இவங்க எல்லாத்துக்குமே சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். இந்த சமாளிக்க முடியாதுன்றது அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு பிச்சைக்காரனா இருக்கானா அவனுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிரச்சனை இருக்கும். ஒரு கோடீஸ்வரனா அவனுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி நல்லதே நடக்குதுனாலும் கூட அவங்க ஜாதக தகுதி ஜாதக லெவல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் நடக்கும். அதுக்காக நல்லா இருப்பான்னா உடனே பிச்சைக்காரன் கோடீஸ்வரன் ஆகிறதோ இல்ல கோடீஸ்வரன் பலாயிரம் கோடிக்கு அதிபதி ஆகிறதோ அப்படியெல்லாம் அதிசயம் நடக்காது. அவங்கவுங்க செஞ்ச கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். உங்களுடைய ஜாதகத்துல 1, 9, 10ஆம் அதிபதிகள் 3, 6, 8, 12ல இல்லாமல் இருந்தாலே அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அடுத்தது லக்னாதிபதி 9ஆம் அதிபதிக்கு 5, 9, 11ல இருந்தாருன்னா அவங்களும் கண்டிப்பா வாழ்நாள்ல குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.